இவ்வாறு கோலாகலத்துடன் ஸ்ரீராமன் அயோத்திக்கு புறப்படுகையில் பரதன் ஸ்ரீ பாதுகைகளை எடுத்துக்கொண்டான். சாமரத்தையும் விசிறியையும் முறையே விபீஷணனும் சுக்ரீவனும் பிடித்தனர். ஹனுமார் வெண்குடை பிடித்தார். சத்ருக்னன் வில், அம்பரா தூணி இவற்றையும், சீத்தை கமண்டலு என்ற தீர்த்த பாத்திரத்தையும், அங்கதன் தங்கமயமான வாளையும், ஜாம்பவான் கேடயத்தையும் ஏந்தினர். இவ்வாறு யாவரும் புடைசூழ புஷ்பகத்தில் வீற்றிருப்பவரும் ஸ்திரீகளுடன் கூடியவரும் ஸ்துதி பாடகர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்றவருமான பகவான் ஸ்ரீராமன் கிரகங்களுடன் கூடிய சந்திரன் போல பிரகாசித்தார். சகோதரர்களால் ஆனந்தம் அடைவிக்கப்பட்டவரான ஸ்ரீராமனும் கோலாகலத்துடன் கூடியதான அயோத்தியா நகரத்தில் பிரவேசித்தார். அங்கு தசரதரின் மாளிகையை அடைந்து பூஜிக்கப்பட்டவராய் தன் தாயாரையும் மற்ற தாய்மார்களையும் குருக்களையும் நண்பர்களையும் சிறியவர்களையும் தக்கவாறு கௌரவித்தார். லக்ஷ்மணனும் சீத்தையும் கூட அவ்வாறே செய்தார்கள். அந்த தாய்மார்களோவெனில் புத்திரர்களை கண்டதும் பிராணன்களை கண்ட உடல் போல எழுந்து அவர்களை மடியிலேற்றி வைத்துக்கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்து தங்கள் துக்கங்களை விட்டனர். குருவான வசிஷ்டர் தன் குலத்தில் உதித்த பெரியோர்களுடன் முறைப்படி ஜடைகளை விடுவித்து 4 சமுத்திர தீர்த்தங்களாலும் மற்றும் உள்ள புண்ணிய தீர்த்தங்களாலும் தேவேந்திரனைப் போல பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். ஸ்ரீ ராகவனுக்கு தேவியுடன் வசிஷ்டர் முதலியோர் பட்டாபிஷேகம் செய்தனர். 11,000 வருஷங்களுக்கு மேலாக அரசாண்டதாக நம்பூதிரி குறிப்பிட்டிருக்கிறார். 10,000 வருஷங்களை சீத்தையுடன் இல்லற வாழ்க்கையிலும் 1000 வருஷங்களை தேவியை பிரிந்து பிரம்மச்சரியத்திலும் கடத்தியதாகவும், மேலும் வனவாச காலத்தில் 11 வருஷம் முனிவர்களுடனும் மற்ற 3 வருஷம் கமனாகமனத்திலும் யுத்தம் முதலியவற்றிலும் கழித்ததால் அந்த 11 வருஷத்திற்கு ஈடாக 11,000 ஆண்டுகள் சாது சங்கத்தினால் ராஜ்ய பரிபாலனம் செய்ததாக அறிய வேண்டும். இப்படி 10,000 வருஷ காலம் வசித்த பிறகு தேவி கர்ப்பவதியானாள். இந்த சமயத்தில் யாரோ ஒருவன் தேவி லங்கையில் வசித்ததை பற்றி தூஷணமாக கூறினான். இதை கேட்ட ஸ்ரீராமன் தேவியை காட்டில் தியாகம் செய்துவிட்டார். இப்படி தியாகம் செய்யலாமா என பக்தர்களுக்கு தோன்றலாம். தோஷமுள்ள ஒரு ஸ்திரீயை ஸ்ரீராமன் கிரகித்து கொண்டான் என்று உலகம் எண்ணுமேயாகில் ஸ்ரீராமனுடைய சொல்லிலோ செயலிலோ மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது. ஸ்ரீராமன் சாமானியமான ஒரு சிறிய குடும்பத்தை நடத்தும் தலைவன் அல்ல, தேசங்களுக்கு தலைவன். இவனது செய்கையால் உலகம் நற்செயல்களை உடையதாக ஆக வேண்டும். இத்தகைய ஸ்ரீராமன் ஒரு தவறை செய்தான் என உலகம் நினைத்தால் அவன் செய்யும் நற்காரியங்களையும் உபதேசங்களையும் நல்லதெனவோ உண்மை எனவோ நம்ப மாட்டார்கள். அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி என்னும் பழமொழி உண்மையானது. உலகிற்காகவே ஸ்ரீராமன் தேவியை தியாகம் செய்தான். இதன் உண்மையை தேசாபிமானிகள் எனப்படுவோர் உணர வேண்டும். குஷலவகானமும் ஸ்ரீராமன் வைகுண்டம் செல்லுதலும். ஸ்ரீராமன் அஸ்வமேத யாகம் செய்தார். மகரிஷிகளும் மற்றும் பல ஆஸ்திகர்களும் தர்சனத்திற்கு வந்திருந்தனர். அப்பொழுது ஆதி கவியான ஸ்ரீ வால்மீகி முனிவரும் தனது சிஷ்யர்களான குஷல் அவர்களுடன் அங்கு வந்தார். இந்த இனிய காவியத்தை குஷல் அவர்களை கொண்டு சபையில் கானம் செய்யும்படி செய்தார். அப்பொழுது வால்மீகி சீதையை கூட அழைத்து சென்றிருந்தார். ஸ்ரீராமனிடம் தேவியை ஏற்கும்படி உத்தரவிட்டிருந்தார். ஸ்ரீராமனோ பெரியோரின் கட்டளைப்படி நடப்பவன், ஆதலால் சீதையை ஏற்க சம்மதித்தார். அப்பொழுது பூமி தேவி சீதையை தன்னிடம் வரும்படி அழைத்தாள். அப்பொழுது அங்கு பூமி பிளந்தது. அதற்குள் தேவி பிரவேசித்து விட்டாள். இப்படி தேவி மறைந்ததும் யமதர்மராஜா ஸ்ரீராமனிடம் வைகுண்டம் வர வேண்டும் என்று பிரார்த்தித்தான். காரணத்துடன் லக்ஷ்மணனை தியாகம் செய்தார். லக்ஷ்மணன் வைகுண்டம் சென்ற பிறகு ஸ்ரீராமனும் அயோத்தியில் உள்ள புல் பூண்டு முதலியவற்றுடன் சரையூ நதியில் மூழ்கி வைகுண்டம் சென்றார். மேலும் ஸ்ரீராமன் வைகுண்டம் போகும் பொழுது அயோத்தியாவாசிகள் யாவரும் தங்களையும் கூட அழைத்து செல்லும்படி வேண்டினர். பிறகு ராமன் குஷல் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து மதுரையிலிருந்து சத்ருக்னனை அழைத்து வரச் செய்தார். ஸ்ரீராமன் வைகுண்டம் செல்லவிருப்பதை அறிந்து ராட்சசர்களும் வானரர்களும் அவரிடம் வந்து சேர்ந்தனர். இவ்வாறு சுக்ரீவனை முன்னிட்டு கொண்டு வந்த வானரர்களும் விபீஷணனை முன்னிட்டு கொண்டு வந்த ராட்சசர்களும் தாங்களும் கூட வர முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தனர். ஸ்ரீராமன் அவர்களின் கோரிக்கையை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டார். விபீஷணனிடம் மட்டும், நீ லங்கையில் மக்கள் உள்ள மட்டும், சந்திர சூரியர்கள் உள்ள மட்டும், பூமி உள்ள மட்டும்
உலகில் என் கதை உள்ள மட்டும் மக்களை நீதி வழுவாமல் அரசாளக் கடவாய். மேலும் இக்ஷ்வாகு குல தெய்வமும் ஜெகந்நாதனும் இந்திரன் முதலிய எல்லா தேவர்களாலும் ஆராதிக்கத்தக்கவருமான ஸ்ரீ ரங்கநாதனை நீ ஆராதித்து வரவேண்டும் என்று கூறினார். இவ்வாறு விபீஷணனை பணித்துவிட்டு ஸ்ரீராமன் ஹனுமாரை பார்த்து, உலகில் என் கதை உள்ளவரை நீ மிகுந்த சந்தோஷத்துடன் வசித்து வர கடவாய் என கூறி ஹனுமார், அங்கதன், ஜாம்பவான், மைந்தன், விவிதன் ஆகிய ஐவரையும் என்றென்றும் வாழ்ந்து வரும்படி அனுகிரகித்தார். இப்படி ஸ்ரீ ஹனுமாரின் உள்ளமறிந்து ஸ்ரீராமன் சொன்னதும், தங்கள் புனிதமான கதை பூலோகத்தில் உள்ளவரை தங்கள் உத்தரவுப்படி இங்கு இருந்து ஸ்ரவணம் செய்து வருகிறேன் என்று ஹனுமாரும் கூறி முடித்தார். பிறகு ஸ்ரீராமன் அயோத்தியில் உள்ள எல்லா பிராணிகளுடனும் சுக்ரீவனுடனும் மற்ற வானரர்களுடனும் சரையு நதியில் இறங்கி ஸ்ரீ வைகுண்டம் சேர்ந்தார். ஸ்ரீராமர் ராவணவதத்திற்காக மனிதனாக பிறந்து இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமா என்று பக்தர்களுக்கு தோன்றும். இதற்கான காரணம், மனிதனாக பிறந்தது தர்மத்தை மனிதர்களுக்கு நடத்தி காட்டவே ஆகும். ராட்சசவதத்திற்காக மட்டும் அல்ல. ஏனெனில் அவன் விபு, அதாவது வைகுண்டத்திலிருந்தே நினைத்த மாத்திரத்தில் வதம் செய்திருக்கலாம் என்பதாகும். அதோடு ஜீவபாவமுள்ள மனிதன் காமத்தில் ஈடுபடுவான். அப்படி ஆசை வைத்த பொருள் கிடைத்து காணாமல் போனாலும் மனதிற்கு சிரமத்தை கொடுக்கும் என்பதை சீதையை விட்டு பிரிந்த சமயத்தில் பலவிதமாக புலம்பியதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து ஸ்ரீராகவன், என் போன்ற பாவி இந்த பூமியில் வேறொருவன் இருக்க முடியாது. துக்கத்திற்கு மேல் துக்கம் என் மனதையும் ஹிருதயத்தையும் பொளந்து கொண்டு வருகிறது என்றெல்லாம் பலவாறு துக்கத்துடன் பேசியிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் மனைவியான சீதையினிடத்தில் வைத்த ஆசையேயாகும். க்ஷத்ரியனுக்கு பிரஜைகளை காப்பதே தர்மமாகும். அப்படிப்பட்ட பிரஜைகளின் மனத்தில் சீதையை பற்றி தப்பெண்ணம் வந்தபோது அதை வேறு எதனாலும் போக்க முடியாது. சீதையை தியாகம் செய்து பிரஜைகளை ரட்சித்தால்தான் அவர்களின் கலக்கம் தீரும். அப்படிப்பட்ட க்ஷத்ரிய தர்மத்தில் பூரண நம்பிக்கை இருந்ததால் மனைவியான சீதையை தியாகம் செய்து பிரஜைகளை ரட்சித்தார். இப்படி செய்வதெல்லாம் தன்னை மனிதன் என உலகம் உணர்வதற்கே ஆகும். ஸ்ரீ பகவான் சக்கரபாணியாய் நம்பூதிரிக்கு தரிசனம் கொடுத்ததாகவும், இப்படி நம்பூதிரி நேரில் ஸ்ரீ குருவாயூரப்பனை கண்டு கழித்து எழுதியதால் தான் பக்தர்கள் நாராயணியத்தை இன்றும் படித்து சகல பாக்கியங்களையும் அடைந்து வருகிறார்கள்.